பிறப்பு என்பது உலக வாழ்வின் முடிவு போன்று நமக்கு தோன்றினாலும் உண்மையில் அது ஒரு முடிவல்ல. மாறாக அது ஒரு தொடக்கம், ஒரு புதிய வாழ்வின் நிலைப்பாழ்வின் ஆரம்பம். இப்பொழுது நாம் அந்த புதிய வாழ்வை தொடர்கிறோம். அப்படி நாம் சென்று இழைப்பாடுவதற்கு நமக்கும் ஒரு முன்னகவோடு இருக்கின்றது. அங்குதான் நம் ஆண்டாவது இயேசு நமக்கு முன் சென்று நமக்கு அறைகளை ஆயத்தம் செய்துள்ளார். இறைவனுடைய பரிவர்த்தத்தால் நம் சகோதரர் சீக்கிராயர் அந்நிலையான ஊர் சென்று முடிவில்லாத பேரின்ப இழைப்பாற்றி அனுபவிக்க வேண்டும் என்று அவருக்காக மூக்கமுடன் மன்றாடும். அவருடைய இறுதி பயணத்தில் கொண்டு வந்து அவரை நல்லடக்கம் செய்வோம். மன்றாடுவோம். அன்பான தந்தையே, எல்லாம் வல்ல இறைவா, உங்களுடைய முன்னக வீட்டில் பல அறைகள் இருப்பதாக உங்கள் திருமணம் நமக்கு உறுதியளித்துள்ளார். அங்கு நமக்கான அறைகளை ஆயத்தம் செய்வதற்காக அவர் நமக்கு முன் அங்கு சென்றிருக்கிறார். எங்கள் சகோதரர் சீக்கிராயர் மீது இரக்கம் நம் ஆண்டவர்கள் எதிர்கொண்டு வந்து சந்தித்து அவரை ஒளியும் இன்பமும் அமைதியும் நிறைந்த வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் நாம் வாழும் கூடாரம் மரணத்தினால் அழைக்கப்படும் போது இறைவன் நமக்கென உன்னகத்தில் ஒரு நிரந்தரமான வீட்டை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு இத்துன்பங்களில் இறைவனிடம் மன்றாடுவோம். தன் இவ்வுலக கூடாரத்திலிருந்து புறப்பட்டிருக்கும் நம் சகோதரர் சீக்கிராயர்
ஆனந்தமும் அமைதியும் நிறைந்த இறைவனின் இல்லத்தை பாதுகாப்பாக சென்று அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடும் உங்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தரணும். உமது திருவிழப்படி இறந்த உம்மடியார் சிங்கராயனுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த உன்னகத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமையில் சேர்த்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கம் இந்த தந்தையை ஆறுதல் அளிக்கும் இறைவா, நீரை மீது முடிவில்லாத அன்பு கூர்ந்து சாவின் நிலையை வாழ்வின் கைகரையாக மாற்றுகிறீர்கள். இந்நாளில் உணர்ந்து வேண்டும் அடியாரை கண்ணோக்கியவர்கள் உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்கள் அடைக்கலமும் ஆற்றலும் மீது இருளும் துயரமும் நிறைந்து எங்கள் ஆண்டவராகி திருமகன் நிரப்பை தமிழத்தினால் அழைத்து தம் உயிர்த்தினால் மூன்று மகளுக்கு வாழ்வளித்தார். ஆகையால் எங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு நாங்கள் உலக வாழ்வில் இறுதியில் எங்கள் உற்றார் உறவினரோடும் நண்பரோடும் வாழகளோடு சேர்ந்தவாறு கிறிஸ்துவ நோக்கி சென்று கொண்டிருக்க செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையாக நித்திய அழைப்பாற்றியவருக்கு அழைத்தருளும் ஆண்டவரே, இவருடைய ஆன்மாவும் மரித்த அனைத்து விசுவாசிகளுடைய ஆன்மாக்களும் இறைவனுடைய இரக்கத்தால் அழைப்பாடப்படவில்லை. உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயவென போற்றப்படுவது எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே குற்றங்களை வேண்டி எங்களை உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு right? சிறந்த கணவனாக, நல்லதொரு தந்தையாக, அறிவுசார் ஆசானாக, கத்தோலிக்க கலையிலக்கியம் மறக்க முடியாத படைப்பாளியாக, கலைப்பயிரின் உரையிடமாக வாழ்ந்து கலைக்கு கிறிஸ்தவ உரிமைகளுக்கு அதனூடாக உரிமைகள் கொடுத்து அமரத்துவம் அடைந்த உமது அன்புக்கு உயர்ந்த மரியாதைக்கு பாசத்திற்கு உரிய அமரர் உயர்வு சிங்கராயர்கள் ஆண்களை வாழ்க்கைக்காக ஒப்புக்கொடுக்கப்படும் திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்பு பாராட்டி வரவேற்கிறோம். மரணத்தின் போது நிலைவாழ்வு கதவுகள் திறக்கப்படுகின்றன. எனவே நாம் மரணத்தை அனுபவத்தை விட்டு நிலைவாழ்வுக்கு செல்லும் வழியாக அழைக்கப்படுகிறோம். வாழ்வை அற்புதமாக்கி அதன் அதிசயத்தை ஒவ்வொரு நொடியும் நினைத்து பார்த்தால் மரணத்தை கூட அழகாக்கிக் கொள்ளலாம். மரணத்தை அழகாக்க வாழும் நாட்களை வரமாக்க வேண்டும் என்ற செய்தியை இந்திய திருப்பலில் நமக்கு எடுத்து அளித்துள்ளது. எங்கள் தந்தை மூலமாக இறைவன் இந்த சமூகத்திற்கு செய்த எல்லா நன்மை திறமைகளுக்காகவும் அவருக்கு கொடுத்த அழகான வாழ்விற்காகவும் நன்றி கூறுகிறோம். மனித இயற்பின் காரணமாக நமது தந்தையை பாதையை இறைவன் அகற்றி மன்னிப்பளித்து அதன் மூலமாக அவர் நிலைவாழ்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாலை வேளையிலே அமரத்துவம் அடைந்த முடியப்பு ராய் சிங்கராயர் எங்களுடைய ஆன்மாக்களை பாற்றி இறுதி பிரியாமலை இரங்கல் திருப்பலில் கலந்து கொள்ள இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்வை இவரை கொடுத்தார். ஆண்டவர் இவரை உலகில் தனக்கேற்ற விதமாக தன்னுடைய மறைப்பணியிலும் பயன்படுத்தி கொண்டார். மீண்டும் நிலை வாழ்விற்காக உனக்கு பரிசாக அளிக்கின்றேன், அந்த நிலை வாழ்வின் மகிழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்ளுங்கள் உன்னதமான அழைப்பையும் ஆண்டுகளுக்கு கொடுத்திருக்கிறார். அவை ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். உங்களுடைய வாழ்வுக்காக ஆண்டவர் இரக்கமுள்ளவராயிருந்து அவர் அளவற்ற இரக்கத்தை இவர் காட்டி இவரை நித்திய பேருக்கத்திலே சேர்க்கிற வேண்டும் இந்த பலியை கொண்டாடிக் கொள்வோமாக. சகோதர சகோதரிகளை தூய மரங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். நீங்கள் சிந்தையால் சொன்னால் செய்தால் கடமைகள் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியால் புதுமதியாலே நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வார்கள். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவனே திருமணம் உயிர் தொழுந்தாரில் நாங்கள் நம்மை அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவரில் துயில் கொள்ளும் அடியாது முடியும் சிங்கிறார் இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர் தொழும் பேரும் அடியில் இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரில் இறைவனாயங்கள் வாழ்ந்தாட்சி செய்த ஆண்டவர் உம் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். எலிகளை போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞானத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 பிரயோசனங்கள் 1-9. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்ற போது பேரழிவாக அது கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகின்றார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இறவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்களை கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உரையிலிட்டு புடமுறுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எலிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். எளிதான நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர்விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாங்குவார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும்.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவருடைய வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாக இருந்தது. நேற்று நாளில் அவருடைய மகன் முன்பு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது அவர் சொல்லுவார், அப்பா திருச்செம்மாலை சொல்லுகிற போது மெழுகுதியை ஏற்றி வைத்து விட்டு தான் திருச்செம்மாலை சொல்லுவார். அதை விட எங்கள் நெஞ்சை தாக்கிய இன்னொரு விடயத்தை சொன்னார். அவர் சொன்னார்கள், அப்பா எங்களுக்கு அனுசரிக்கிறது சரியான குறை. அவர் சொல்லுவாராம், குருக்களுக்காக நாங்கள் சபிக்க வேண்டும், ஆசிரியர்களுக்காக நாங்கள் சபிக்க வேண்டும், இன்றைக்கு பயணம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் சபிக்க வேண்டும், ஒரு டிரைவருக்காக நாங்கள் சபிக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி எல்லாருக்காகவும் சபிக்கிற ஒரு பண்பு அவருக்குள்ளே இருந்திருக்கிறது. அப்போது அவர் சொல்லுவாராம், நாங்கள் மற்றவர்களுக்கு சபிக்கின்ற போது இறைவன் எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். அதை நாங்கள் அவருடைய பிள்ளைகளையும் பார்க்கலாம். எல்லா பிள்ளைகளையும் சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று அவர் விரும்பியிருக்கிறார். அதில் அவர் வெற்றி கண்டார். அதை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் எல்லா பிள்ளைகளும் சிறப்பான பிள்ளைகளாக சமுதாயத்திலேயே அவர்கள் சிறப்பானவர்களாக இருப்பதற்கு அவருடைய வாழ்வு அவர்களை இன்னும் அதிகம் பாதித்திருக்கிறது. அதை அவர்கள் சிறப்பாக வாழ்கின்றார்கள். ஒரு மனைவி அன்பானவர்களே, ஒரு கணவனுக்கு மிக முக்கியமானவர்கள். அதில் ஒரு கவிஞர், ஒரு கலைஞர், ஒரு நடிகர்
இவர்களுக்கு மனைவியாக வாய்ப்பவர்கள் இன்னும் அதிகமான பொறுமையாக இருப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் நான் நினைத்தேன், இந்த அம்மா அப்படிப்பட்டவராக இருந்திருக்க வேண்டும். இந்த மனுஷன் எப்போதுமே கவிதையோடும் கட்டுரையோடும் நாடகத்தோடும் இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்த போது அவள் பக்கத்தில் இருந்து கொண்டு துணையாக இருந்து கொண்டு அவள் எவ்வளவு தூரத்து உயர்த்தி இருக்கிறாள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது அவங்களே ஒரு அற்புதமான குடும்பத்தை அவர் இந்த சமுதாயத்துக்கு தந்திருக்கிறார். அற்புதமான பகிர்வுகளை அவர் இந்த சமுதாயத்துக்கு தந்திருக்கிறார். ஆழமான விசுவாசத்தை இந்த சமுதாயத்துக்கு தந்திருக்கிறார். இன்னும் அதிகமாக மற்றவர்கள் இழக்கப்பட வேண்டிய அந்த உணர்வுகளை எங்களுக்கு தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் வாழ்க்கை மூலமாகவும் அவர் செதுக்கி இருக்கிறார், செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்க முடியும். நண்பர்களே, அப்படின்னு பார்க்கிற போது தமிழை அவர் அன்பு செய்தார், தமிழ் மக்களை அவர் அன்பு செய்தார், தன்னுடைய குடும்பத்தை அன்பு செய்தார், இந்த ஊரை அன்பு செய்தார், இந்த ஊரினுடைய பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சிறப்பான ஒரு மனிதனாக அவர் செயல்பட்டிருக்கின்றார். அதைவிட மேலாக இயேசுவை அன்பு செய்தார். அந்த இயேசு இவரை நிறை வல்லமையோடு வாழ வைத்திருக்கிறார் என்பதுதான் இவரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய படிப்பினையாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழணும், எதை நாங்கள் இந்த உலகத்துக்கு விட்டு செல்கிறோம் என்பது இவர்கள் போன்றவர்கள் பிறக்கிற போது நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. இவர்கள் விட்டு சென்ற அந்த பாதையை தொட்டு செல்வதற்கு எங்களால் முடிந்து கொடுக்கிறதா என்பதை பார்க்கலாம். இத்தனை புலவர்களை, இத்தனை கவிஞர்களை, இத்தனை நாடக ஆசிரியர்களை தந்திருக்கக்கூடிய இந்த மண் இப்போது நாங்கள் எப்படி கவித்துவத்தினுடைய நேர்மைக்குள்ளே இருக்கிறோம் என்பதையும் ஒரு தடவை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். எங்களுக்கு தாயக பாடல் கொண்டிருக்கிறது. கடலலை கொஞ்சம் கரை நாடு, தென்றல் காற்றில் குரங்கு ஒரு நாடு, படையன மரக்கலம் கொள்நாடு, தங்கப் பாஷையுடைய பெயர் பெறும் நாடு, ஜாடிசை பாடி பாடலன்றாடி ஜாழ்நகர் அடைந்தவர் பெருமூர். அது பிற்பாடு இசை வாழும் நாடு. இது மிக முக்கியமான பதிவு. இசை வாழும் நாடு என்றால் இசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடம். அந்த இசையையும் அந்த கவிதையையும் அந்த பாடலையும் அந்த நாடகத்தையும் அந்த கவித்துவத்தினுடைய மேன்மையையும் இந்த மனிதன் அனுபவித்து சென்றிருக்கிறார், எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். இதெல்லாம் திருவாளர்களே ஒரு எங்களுடைய இலங்கை திருச்சபை வரலாற்றை அல்லது எங்களுடைய யாழ் திருச்சபையினுடைய வரலாற்றை எழுத தொடங்கினார். எங்களுடைய ஊரை விட்டுட்டு எழுதவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? எத்தனை புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை
தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. பெருமையானவர்களே, என்னுடைய தந்தையார் இந்த இறுதி நிகழ்விலே அதை நடத்துவதற்கு நல்லதொரு காலநிலையை தந்துதவிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு எமது முதற்கண் நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். இந்த திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்த எங்களுடைய அன்புக்கும் பெருமரியாதைக்கும் உரிய ஆசியூர் பங்கு தந்தை அருட்பணி ஜேம்ஸ் அடிகளாருக்கு மறையுரை ஆற்றிய எமது மண்ணின் மைந்தனும் என்னுடைய நண்பனுமான அருட்பணி பிராயன் அடிகளாருக்கும் எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை காணிக்கையாக்குகின்றேன். இந்த தந்தையினுடைய இறுதி நிகழ்விலே கலந்து கொண்ட அனைத்து அருட்தந்தையர்களுக்கும், அனைத்து அருட்சகோதரிகளுக்கும், மேலும் எங்களுடைய வீட்டுக்கு வருகை தந்து என்னுடைய தந்தைக்காக ஸ்தபித்து நின்ற அருட்சகோதரிகளுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் எமது உளங்கனிந்த நன்றிகள். இந்த திருப்பலியை நிறைவுபடுத்த சிறப்பாக ஒழுங்குகளை மேற்கொண்ட ஆலய நிர்வாகத்தினருக்கும், பாடகர் குழாமினருக்கும், பீடப்பணியாளருக்கும், இவ்வாலய சக்ரிஸ்டியனுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். நமது தந்தையினுடைய இழப்பை அறிந்து நமது அனுதாபங்களை நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் குடும்ப தகவலூடாகவும் பரிமாறிக்கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்திருக்கின்றேன். மேலும் எமது தந்தையினுடைய இந்த நிகழ்வுக்கு முன்னர் எமது வீட்டில் வந்து செபித்து நின்ற ஆசிரியர்களுடைய எமது பங்கின் திரிரவியநாதர் சபையினருக்கும், மானிப்பாய் அந்நாளாலய வின்சென்டி போல் சபையினருக்கும், திருக்குடும்ப சபை அருட்சகோதரிகளுக்கும் எமது சிறப்பான நன்றிகள். இன்று எமது வீட்டில் நடைபெற்ற எம் தந்தையினுடைய அஞ்சலி நிகழ்வை தலைமையேற்று நடத்திய திருமறை கலாமன்றத்தினுடைய பிரதி இயக்குனர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களுக்கும், அஞ்சலி உரை நிகழ்த்திய நண்பர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். எமது தந்தையினுடைய இழப்பின் போது நம்மோடு கூட ஆதரவாக இருந்து நமக்கு உறுதி வழங்கிய எமது உறவுகளுக்கும், அன்பார்ந்த பங்கு மக்களுக்கும், குறிப்பாக நம்முடைய ப்ளூ டைமண்ட்ஸ் கழக நண்பர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். இறுதியாக யாரையாவது நான் நன்றியுடன் நினைவு கூறி தவறியிருந்தால் தயவு செய்து அவர்களுக்கு எனது நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். நன்றி. வழக்கப்படி கடந்தோடு செய்யும் கடமை நிறைவேற்றக்கூடிய நாம் பக்தியுடன் கொண்டாடுவோம். அனைத்தும் அவருக்கென்ற உயிர் வாழுகின்றன. நம்முடைய சகோதரர் சிங்கராஜனுடைய உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் குடும்பத்திடம் கட்டளையாக தீர்ப்பின் போது காட்டுவதால் இறப்பை பொழிப்பதாகி பாவக்கடன் மொழிவதாக. இவர்கள் கொண்டு ஒப்புக் கொடுங்கள்.